நல்லா இருக்கு. ஹைலைட் வந்து ரோபோ சங்கர் அவங்க வந்து ஹீஸ் யூஸ்வலி சீன் ஆஸ் காமெடி கேரக்டர். அவர் இதில் சீரியஸ் ரோல் பண்ணியிருக்காரு. அப்புறம் அது அவர் ரோல் வந்து டிஃப்ரெண்ட்டாக சொன்னேன். அது ஈகோயிஸ்டிக் ரோல். அதை வெரி டிஃப்ரெண்ட்டான ரோல் அவர். அதான் லெசன் ஃப்ரம் த மூவி பார்த்தாக்க எப்படி இருக்கக்கூடாதுங்கிறது அவர் டிபிக்ட் பண்ணியிருக்காரு. ஆமாம், அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கேன். பார்த்தா அவரை பார்க்கும்போது பயமாக இருந்துச்சு. இது எப்போதும் காமெடியாகவே ஆக்ட் பண்ணி பார்த்துருக்கேன். இப்போ இப்படி பார்க்குறப்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. நல்லா பண்ணியிருக்காரு. பார்க்கக்கூடிய படம் தான். பார்க்கலாம், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்ல கிராமத்து மண் வாசனை எல்லாமே நடந்தது. பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. இந்த படம் மூலியமாக சொல்ல நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம வாழ்க்கை எப்படி வாழணுங்கிறது ஒரு உதாரணமாக இருக்குது. இப்போ உள்ள ஏன்னா நம்மளை பற்றி யோசிக்காமல் நிறைய விஷயங்களை யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப சூப்பர், நல்லா இருக்குது, பார்க்கலாம், நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் ஈகோ ராமன் சொல்லிட்டீங்க, டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே நல்லாவே இருக்குது. ரோபோ சங்கர் வந்து ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காரு. ஒரு கிளைமேக்ஸ் முன்னாடி ஒரு சீன் இருக்கும், அவர் தவறை உணர்ந்து நம்ம இந்த அளவுக்கு ஈகோவாக இருக்குமே, தாழ்வு மனப்பான்மை இருக்குமே சொல்லிட்டு அதோட எக்ஸ்பிரஷன் ஒரு முகத்தில் காட்டியிருப்பாருங்க. ஏன்னா நம்ம அவரை காமெடியாக பார்த்துருப்போம், நிறைய காமெடி சீன் நடிப்பாருங்க. ஒரு எமோஷனாக ஒரு நல்லா அந்த சீன் நடிச்சிருப்பாரு பாருங்க, உண்மையே நல்லா இருக்கு. அதாவது அவர்கிட்ட நடிப்பு திறமையும் டைரக்டர் நல்லா வேலை வாங்கியிருக்காரு. ஸோ நல்லாவே இருக்குது படம். அதாவது ஒவ்வொருத்தரும் வந்து இந்த படத்தை பார்த்து நம்ம வந்து யூகோ படக்கூடாது, அதாவது தேவையில்லாமல் வந்து ஜாதி வரி பிடிக்கக்கூடாது, அது மாதிரிலாம் கொஞ்சம் நல்ல சீன்ஸ் காட்டியிருக்காங்க. நல்லாவே இருக்குது படம். முழுக்க வந்து ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் தான். ஸோ கிராமத்து கதையாக சொல்லிட்டு கொஞ்சம் வந்து ஸ்லோ மோஷன் இருக்குது, லேக் இல்லாமலாம் இல்லை, ஸ்லோ மோஷன் இருக்குது. ஸோ கொஞ்சம் அதை நம்ம அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் மற்றபடி இந்த படம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ரோபோ சங்கருக்காக தான் பார்க்க முடியும், வழியே இல்லை. பாவம் அவர் நல்லா உண்மையில் அவர் உயிர் இருந்தாருன்னா நம்ம இந்த அளவுக்கு நடிச்சிருந்த வந்து பப்ளிக் சொன்னதை பார்த்துருப்பாரு. பாவம் மேலே இருந்து தான் பார்க்கணும். அதுக்கு பதில் தான் அவங்க பொண்ணு வந்திருக்காங்க, பார்த்துருக்காங்க. ஏன் சார்? இல்லை சார், நல்லபடியாக படம் ஓடும் சார், வெற்றிகரமாக ஓடும். இல்லை, நல்லபடியாக படம் ஓடணும் சார். ஏன்னா ஒரு கம்மி பட்ஜெட்டில் அந்த பட்ஜெட்டில் வந்து ஒரு படத்தை எப்படி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுக்க ட்ரை பண்ணி முயற்சி பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்குது, அதனால ஒர்க் அவுட் ஆகும். இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணுங்க. ஏன்னா வந்து இந்த படத்துக்கு வந்து பட்ஜெட் 130 ரூபா டிக்கெட் ரேட் வைக்கிறாங்க. அதுக்கு வந்து இவங்க வந்து ஒன்றும் ஒரு 150 கோடி 100 கோடி எடுக்கல. நேற்று கருப்பு படத்துக்கு போனாலும் அதே 130 ரூபா, இன்னைக்கு இந்த படம் வந்தாலும் அதே 130 ரூபா. அப்படிங்கும் போது ஒரு மினிமம் பட்ஜெட்டை வைக்கலாம். ஏன்னா வந்து இந்த மாதிரி படங்கள் புதுசாக ஒரு மினிமம் பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணும்போது இது ஒரு 80 ரூபா ஒரு 100 ரூபா பிளான் பண்ணால் ஒரு 10 ஆடியன்ஸ் உள்ள எக்ஸ்ட்ரா வருவாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் பூஸ்டாக இருக்கும். எதுவுமே இல்லாமல் ஒரே ரேட்டை வச்சுன்னு இதில் வேறு இன்னும் வேறு டிக்கெட் விலை ஏற்றணும் வேறு கோரிக்கை கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கண்டிப்பாக ஏற்றாதீங்க. ஏன்னா வந்து இந்த பார்க்கறதுக்கு படங்கள் பார்க்கவே ஆள் இல்லை. ஏன்னா இன்னைக்கு ஷோக்கு இப்போ அவ்வளோ பேர் இருக்காங்கன்னா மதியம் அடுத்த நாள் ஷோக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது டிக்கெட் ரேட்டை கம்மி பண்ணுங்க. ஏன்னா மற்ற ஸ்டேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாம்பேலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் பட்ஜெட்டுக்கு இதுன்னு ஒரு ரேட்டு வச்சு பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அதை மட்டும் கொஞ்சம் பண்ணுங்க மாற்றி. அது இந்த கோரிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து நம்ம சிஎம் விஜய் தான் கொஞ்சம் இதெல்லாம் பண்ணிட்டு எல்லாம் கம்மி பண்ணணும். அதெல்லாம் பண்ணுவார், இப்போ தானே வந்திருக்காரு அவர், கொஞ்சம் நல்லபடியாக பண்ணுவார் எல்லாம். ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இன்னைக்கு காலகட்டங்களில் சின்ன படங்கள் ரொம்ப நேர்த்தியாக எடுக்கிறாங்க, பார்க்கறதுக்கே ரொம்ப சிறப்பாக இருக்குது. இன்னைக்கு ஒரு திரைப்படம் இ கோ ராமன், தட் இஸ் இ கோதண்ட ராமன். அழகான கதையமைப்பு, நேர்த்தியான திரைப்படம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கம்மிங் பேக் ஃப்ரம் கிளைமேக்ஸில் கொஞ்சம் ஒரு எம்எம் அப்படி தள்ளி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தாங்கன்னா அல்லது கதையை அமைச்சிருந்தாங்கன்னா கதை அவுட் ஆகியிருந்திருக்கும். ஆனால் ரொம்ப தெளிவாக அதுதான் அப்படின்னு ஸ்டபனாக நின்று ரோபோ சங்கர்ஜியோடைய கேரக்டரை நிலைநிறுத்தி ஈகோ ராமன் அப்படிங்கிற அந்த திரைப்படத்தை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கார் இயக்குனர் அண்ட் ஹிஸ் டீம். படத்தில் நாயகன் நாயகி ரொம்ப தெளிவாக அழகாக படத்துக்கு எது தேவையோ எவ்வளோ தேவையோ சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அண்ட் கூட நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு அழகான ஒரு சிறப்பான படம். மியூசிக் ஸ்கோர் பண்ணியிருக்கார் மியூசிக் டைரக்டர். கேமராமேன் ராக்ஸ். எந்தெந்த இடத்துல அழகாக லிஃப்ட் கொடுக்கணுமோ, லோ ஆங்கிள் ஹை ஆங்கிள் அந்தந்த இடத்துல டெக்னிக்கலாக கேமராமேன் ரொம்ப அழகாக கையாண்டிருக்கார். ஒரு நேட்டிவிட்டி படம் அழகாக தெளிவாக பண்ணியிருக்காங்க. இந்த ஈகோ ராமன் திரைப்படம் இயக்குனர், தயாரிப்பாளர் மற்றும் நடிகர்கள் அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் படம் வெற்றியடைய வாழ்த்துக்களை பதிவு செய்கின்றேன். தொடர்வோம், பகிர்வோம், மகிழ்வோம். மேஜிக் சரவணன். ரொம்ப நாள் ஈகோ ராமன் படம் நல்லா இருக்கு. ஒரு கிராமத்து சப்ஜெக்டா இருக்கு. ரோபோ சங்கர் சார் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. படம் எல்லாருமே ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஹீரோ நல்லா பண்ணியிருக்காங்க.
தேங்க்யூ. இதில் வந்து அப்படி இல்லை, ஒரு இன்னசென்ட்டான ஒரு வில்லன் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. அவரை ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரேமில் பார்த்தது, அவருக்கான படம் நல்லா இருக்கு. ஆமாம், எமோஷனல்ஸு, அந்த ஈகோ எல்லாத்தையுமே அவருடைய நடிப்பு மூலயமா வெளிப்படுத்தியிருக்காங்க ரொம்ப கிளியராக. கண்டிப்பாக விட்டு கொடுத்து போகணும் அப்படின்றத காமிச்சிருக்காங்க. கண்டிப்பாக விட்டு கொடுத்து போகிறவங்கள பார்க்கும்போது நமக்குள்ள இருக்கிற ஈகோ எல்லாம் போயிடும் அப்படின்றது ஒரு கருவாக சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு படம்.